உடல் ஒழுக்கத்தை பார்ப்போம். முதல் ஒழுக்கம் அதிகாலை தூயெழுதல். நம் தமிழ் மூதாட்டி அவ்வை பிராட்டி வைகறை கீழெழு என்று சொல்வார்கள். வைகறை என்பது அதுவும் ஒரு தத்துவ சொல்தான். எத்தனை தத்துவமும் தமிழில் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த வை என்பது ஒரு மிக உயர்வான ஒரு தத்துவ வார்த்தை. அப்போது பிரபஞ்சமே கரைதல் என்றால் ஒளி எழுக்கிறார். காக்கா கரைகிறது, காகம் கரைகிறது சொல்வார். இந்த வையகம் கரைகிற நிலையில் அப்போது கீழே செல்கிறார் அவை. இந்த ஒளியை கேட்காமல் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வயது வரையிலே இல்லை. இந்த வயது வரையிலே பிறந்ததிலிருந்து காலை ஒளியில் அதிகாலை கீழெழ வேண்டும். வைகரை கீழ் எழுந்து அந்த காலை உணர்வுகளை வேலைகளை நாம் தோன்ற வேண்டும். பெருமாள் ஏன் சூழலுக்குள்ளார் விலைக்கு பார்த்திருக்கிறோம். அண்டம் முழுவதும் அமுத காற்று நிறைந்திருக்கிற ஒரு காலம். அந்த அமுத காற்று நிறைந்திருக்கிற வைகரையை கீழ் எழுதி அறிவியலுக்கான தீர்வு சொல்லியிருக்கிறோம். அதனால நமக்கு திரும்ப சொல்ல போவதில்லை. அதை முதல் ஒழுக்கமாக அதிகாலை கீழ் எழுதல் என்கிற ஒரு அதற்கு அடுத்ததாக தூங்கி எழுந்தவுடனே சந்த புத்தி என்று பெருமாள். சந்தம் என்றால் தமிழிலே பல் என்று பெயர். அதுக்கு யானையோட பல்லுக்கு மட்டும்தான் சந்தம் வழங்குது. ஆனால் தமிழ் அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா சந்தம் என்றால் பல் என்று போட்டிருப்பார். இலக்கிய மொழியில் எயிறு என்ற வார்த்தை. எயிறு என்றால் பல். அதற்கும் தத்துவ பொருள். எயிறு என்பதற்கும் தத்துவ பொருள். அந்த எயிறு என்கிற அந்த பல்லை சுத்தம் செய்த சந்த புத்தி என்று சொல்றாங்க. அதற்கு சில ஏடுகளை சொல்கிறார். ஆளும் வேலும் பல்லு குருதி என்று ஆண்டவர் சொன்னார்கள். அந்த ஆலமரம் வேலமரம் என்று போய் கிளை கிடைக்காது. ஆனால் அந்த இரண்டு கிளைகளை ஒதுக்கி செய்த பற்புடி கொடுக்கும். பெண்ணாகத்திலே கிடைக்கும். இது ஆளும் வேலும் சேர்ந்த அந்த பற்புடி. அந்த ஆய்வுல பற்பசைகளிலே ரசாயனங்கள் நிறைய இருக்கின்றன. அவர்கள் ஈர்களுக்கு ஊறு விளைக்கக்கூடிய. அதனால்தான் நம்ம தன்மார்க்கத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ வெளியில டூருக்கு போற வேற வழியில கிடைக்கல போல ஒரு பேர் ஒரு நாள் வளர்க்கறது தவறு. 2 நாள் வீட்டுல இருக்கிறப்ப சந்தோஷத்துக்கு பற்பொடியால் தான் செய்யுது. அந்த ஆளும் வேலும் நிறைந்த பற்பொடி, உப்புகள், பல மூலிகை பற்பொடிகள் இன்னும் சொல்ல போனால் நான்குருவி வேர் என்று ஒரு வேர் இருக்கிறது. அந்த வேரினால் பல் துளக்கினால் ஞானம் சொல்வதும் என்று சித்தர் பாடல். அவன்தான் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா நாய்குரு வேரை வச்சுதான் பல் வைப்பாங்க. அந்த பல் துளக்கிற பொழுதே நாய்குரு சார் உள்ளே செல்கிற பொழுது உலகியல் சிந்தனைகளை, உலகியல் நாட்டத்தை, காம உணர்வை தடுக்கும் என்று பதார்த்த குறை செஞ்சாமல் சொல்கிறது. அதனால்தான் நாய்குரு வேர். இப்ப நாய்குரு வேருக்கு எங்க போய் தேடுறது? கிராமங்கள்ல என்ன போன்ற கிராமவாதிகளுக்கு நம்ம எளிமையா கிடைக்கும். அதையும் இடித்து பற்படியாக வைத்திருக்கிறார். எவ்வளவு சகாயம் பாருங்க. நம்ம முயற்சி செய்வது என்னன்னா, இங்கேயோ ஹோட்டலுக்கு போய் 500, 600 ரூபாய், 300 ரூபாய் சினிமா பார்க்க 500 ரூபாய் செலவு செய்யலாம். 70 ரூபாய், 60 ரூபாய் கொடுத்து மூடு. அதாவது பல் துளைக்க வேண்டும். அது பெருமாள் அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த கரிசாலைன்னு ஒரு இலை. இந்த கரிசாலை ஏன் சாப்பிட சொல்றாருன்னா, உடலிலே இருக்கக்கூடிய அவயங்களிலேயே இதயம் இருக்குன்னா ஒரே வேலை தான், ரத்தத்தை பம்பு செய்யலாம். நுரையீரல் தான் ஒரே வேலை என்னன்னா, அந்த ரத்தத்திலே பிராணவாயுவை செலுத்தி கழிவுத வாயு அகற்றுவது. 2 வேலை, அதுதான் ஒரே வேலை. ஆனால் உடலில் இருக்கக்கூடிய அந்த கல்லீரலுக்கு 213 வேலைகளை இதுவரையிலே அறிவியல் ஆய்வு. ஒரு கருவி உடலில் ஒரு 213 வேலைகள் இதுவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. வரப்போறாங்க. அதை சீர் செய்யக்கூடிய யோகிதை உள்ளவற்றையும் பெருமாள் சொல்றார். யோகிதைன்னா தகுதி உள்ள ஒரு மூலிகையும் வச்சிருக்காங்க. இதை விட என்ன ஒரு ஞானி சொல்றாங்க. இந்த கருத்தாலையை 4 இடம் எடுத்து பல்ல போட்டு மில்கு தார் உள்ள பல் முழுவதும் தார் போடணும். உடலுக்குள்ளே போய் அந்த கல்லீரலுக்கு அது போடணும். தினசரி அது கல்லீரலுக்குள்ள போச்சுன்னா, நம்ம நினைப்போம் கல்லீரல் போச்சுன்னா உடலுக்கு பித்தவங்க அழகா நல்லா தொடரும். அது மட்டும் இல்லை, 200 படிவு. இன்னும் சொல்ல போனால் இதயத்தை ஏற்பதும், நுரையீரலை ஏற்பதும்,
சிறுநீரகத்தை ஏற்பதும் உடலில் உள்ள திசுக்களை ஏற்பதும் எல்லாம் இந்த குழுவிலே மருத்துவர் இருக்கிறார்கள். தவறான கருத்து சொல்ல முடியும். அந்த கல்லீரலை சீர் செய்கிற வளர்க்கிற யோகிதை உள்ள ஔஷதி தகுதி உள்ள ஒரே மூலிகை இந்த பெருமான் எந்த உபாயத்தினாலும் ஜனம் இது ஒரு ஒழுக்கமா இல்லைங்களா? அது எப்ப சிரமம் இலை கிடைக்கலையா வீட்டுல ஒரு சின்ன தொட்டில வச்சா அது பாட்டு ஒரு குடும்பத்துக்கு தினம் ஒரு 2 இடம் 3 இடம் ஒரு ஆள் 4 பேருக்கு அவங்களும் பண்ணிடுவாங்க. 2 தொட்டியா வைக்க இல்ல அதை தொட்டி வைக்க விட இல்லையா? கடையில விற்கிறாங்க கரிகாலத்தில் வைக்கிறான் பெண்ணாலும் வரலாறு அம்பேத்கர் தூள் விற்கப்பட்டிருக்கு மூலிகை பணிகளை பயணிக்கிறாங்க. 50 ரூபாய் கொடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு கரிசாலை வாங்க முடியாது. 1 ரூபாய் வாங்க முடியாது. ஒரு சிட்டியை வாயில போட்டு நல்லா உமிழ்நீர் கலந்து உள்ளே அது செய்கிற அந்த மஞ்சளை செயலை செய்து பார்க்கணும்னா பல் துறக்கிற உடனே நம்ம செய்ய வேண்டியது கரிசாலைக்குள் முடிஞ்சா ஒரு சிட்டி பல்லெல்லாம் போட்டு தேய்ச்சி வெளியே உமிழலாம். ஒரு சிட்டிகை உள்ளே போட்டு வெதுவெதுப்பான நீரினாலே உள்ளே முடியும். எம்எஸ்டரி கரிசாலை அந்த கல்லீரலுக்கு செல்ல வேண்டும். இந்த லிவர் என்று அவனுக்கு சொல்லுவாங்க. ஜாண்டிஸுக்கு என்னென்னமோ பேர்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாவற்றிற்கும் ஒரே அருமருக்கு ஒரு கரிசாலை அதை காக்கிறது. இதுதான் பெருமான் சொல்கிற அருமரு. அடுத்து இதுதான் சொல்லுவாங்க வடலை நீக்குது. வடலைன்னா எச்சல்னா தண்ணி போல இருக்கு, சளினா கட்டியா இருக்கு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கிறதான் வடலை. இந்த இளநீர்ல வழுக்கன்னு சொல்றாங்க. தேங்காயும் இல்லை தேங்காய் தண்ணியும் இல்லை. இரண்டுக்கும் இருக்கிற ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ். அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ் நடுத்தரமாக இருக்குதுதான் அந்த வழுவழுப்பான கோழை. ஏன்னா கோழை தெருவில் இறங்கி சண்டை போட மாட்டான், வீட்டுல அமைதியா வந்து மாட்டான், வாசல் நின்றுகிட்டே பார்ப்போம். அது போல இந்த கோழை தொண்டையிலேயே நிற்கிறது. உள்ள போனா நுரையீரல சளி ஆயிடும், எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா தெரியும். வாயில இருந்தா தலைவாத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கொரோனாவுக்கு அந்த கோழை என்பது வாயிலும் இல்லாமல் நுரையீரலும் இல்லாமல் தொண்டையில இருக்கிறது. அதுதான் சளியாக மாற்றுகிறது. அது மட்டும் பிரச்சனை இல்லைங்க. பெருமாள் எடுத்து பார்க்கிறாரு, இந்த சளிதான் மரணத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறார். அதனால்தான் அவர் ஐயமும் சிரிப்பும் அறுத்து, ஐயம் சிரிப்புனா மனதில் இருக்கு சந்தேகம் மாற்றி சிந்தனை, இது ரெண்டையும் நீக்கிட்டார். உடலினுள் ஐயம் நீக்கி அடுத்தது. உடல்னா உடல் இருக்கக்கூடிய ஐயம் அது எதாங்க அதுக்கு மூல காரணம் இந்த வாழ்க்கை. அப்ப பெருமாள் ரூட் காசு தவிர்த்தார். சளி ஏன் வளர்த்து உடலுக்குன்னா கோழைதான் சளியாக மாறுது. அப்ப கோழை நீக்குது. ஏன்னா எச்சில நீக்க முடியாது, அது அமிழ்தம், அது ஒரு புற அமிழ்தம். உடல் உமிழ்நீர் என்பது எது ஊர் ஆரம்பிச்சது உயர்வானது தமிழ்ல உமிழ்ந்து இருக்கு பாருங்க. உலகம் உவப்ப இந்த ஊங்கிறது உமிழ் நீர் அமிழ்தம். உமிழ் பாருங்க அமிழ்தம். உடலுக்கு அமிழ்தம் அது இருந்தா பரவாயில்ல, அது சுரக்கணும். அமிர்தம் சுரந்தால்தான் உமிழ்நீர் சுரந்தால்தான் இந்த உடல் வாழும். மென்று ஏன் முடிஞ்சு சொன்னாங்கன்னா நுரையீரல் இறப்பினால தெரிக்க முடியாத அர்த்தம் இல்லைங்க. அப்படியே உங்களோட இறப்பி தெரிக்கிறோம். உமிழ்நீரோடு சென்றால்தான் இந்த அவைகள் உள்ள இருக்கிற அவைகள் அத்தனை முழுமையாக தெரிவிக்கும். உமிழ்நீர் கலக்கணும்னா மெல்ல மெல்லதான் உமிழ்நீர். அப்ப அந்த உமிழ் அமிர்தம் அது உள்ளே கோழையாக இருக்கிற போது விஷமாக மாறுகிற இடைப்பட்ட நிலை, சளியாக மாறுகிறது விஷமாக மாறி விரை நீக்கி. பெருமாள் என்ன நினைக்கிறாருன்னா அந்த கோழையை தினசரி ஒரு கரிசாலையை கட்டவரலை வச்சு பொங்கல் உள்நாட்டை சேர்க்கிறார். தர்ஜினின்னு சொல்லுவாரு. தர்ஜினிக்கு சமஸ்கிருத அகராஜத்துக்கு பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரண்டு போட்டிருப்பான். தமிழர் ராஜத்துக்கு பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரண்டு போட்டிருப்பான். சமஸ்கிருத பாத்தீங்கன்னா கட்டை விரண்டு போட்டிருப்பான். ஆனா நிறுத்தி எது இருந்தாலும் எடுத்து அந்த தேய்க்கிற பொழுது உமிழ்நீர் நிறைய வரும். இப்ப வெளியில போறோம், அந்த இடத்துல கரிசாலையும் கிடைக்கும், உள் கிடைக்கும். இந்த பிரஷாலையும் உள்நாங்க தேய்ச்சி பாருங்க, கண்ணெல்லாம் தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டு வரும். அது பித்த நீர் என்று சொல்வார்கள். அந்த பித்த நீர் முழுவதும் கபநீர் பித்தநீர் எல்லாம் தினசரி விளையாடு. கொஞ்சம் சத்தம் வரும் பழக்கிறது. தப்ப நினைச்சிட்டு போறாங்க, உங்க உடம்பு இல்லை நினைச்சா நினைச்சிட்டு போறோம். நீங்க வீட்டு சமைச்சு சொல்லுங்க, என்ன இந்த சத்தம் போடுறீங்க கலந்து நினைச்சு போறவங்க எல்லா மாதிரி எழுது. ஆகையினாலே இந்த உமிழ்நீரை கோழையை தினசரி நீப்பது பெருமாள் ரூபாயில் கரிசால். கரிசால் எத்தின் பயன்படுத்துவார். எல்லா மூலிகைக்கு 485 மூலிகை சொல்ல இருப்பார். ரெண்டு ஒரு பதம் ஒரு வார்த்தை தான் எழுதுறார். தஞ்சை மூலிகளுக்கு 2-3 வரி எழுதுறார். இந்த கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை இதுக்கெல்லாம்
ஒரு 10 எழுதுறாரு, 6-7 வரி எழுதுறாரு. ஆனால் இந்த கரிசாலைக்கு 13-14 வரி எழுதுறாரு. ஏன் எழுதணுங்க? கருணை தான். அதுவும் சொல்றாரு, நீங்க யோகிகள் ஞானிகளிடத்திலே போய் அவர் பணிவிடை செய்து கால் பிடித்து துணியை துவைத்து கொடுத்து எல்லா பணிவிடையும் செய்தாலும் கூட உங்களுக்கு ஒரு உண்மையை தெரிவிக்க மாட்டார்கள். அது என்னன்னா கரிசாலை. உங்களுக்கு நான் கருணையால் எடுத்து சொல்கிறேன். பரசிவனுடைய கருணையால் கிடைத்த மூலிகைன்னு எழுதுறாரு. இதை விட என்ன சொல்றது? இறைவனுடைய கருணையால் கிடைத்த மூலிகை இந்த உலக மக்களுக்கு கரிசாலை. யோகி ஞானிகள்லாம் தினசரி பயன்படுத்திருக்காங்க அத்தனை சித்தர்கள். ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன பணிவிட பண்ணாலும் சொல்ல மாட்டாங்க. அவர் ஏன் சொல்லாருன்னா பரம கருணாமூர்த்தியாக பரம கருணாமூர்த்தியுடைய கடாட்சத்தால் மூலிகைங்கிறார். 13-14 வரி எழுதுறாரு. ஒரு மூலிகை கருப்பாக எந்த மூலிகை சொல்லலாம், அந்த கருத்தாலை விடலாம். அரண்மனைக்கு வாங்க தூள் கிடைக்குது, வாங்கி 2வது ஒழுக்கமாக இப்படி ஒரு ஒழுக்கமாக பிரித்து கொண்டு வருகிறோம். காலம் ஆகினாலே இன்னும் 1 மணிக்குள்ளிதான் இருக்கிறது. இந்த ஒழுக்கங்களோடு இன்னும் சில ஒழுக்கங்கள் வரப்போற வாரங்களை சிந்திக்க இருக்கிற அன்பார்ந்த பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த ஒழுக்கங்களிலே பயின்று சன்மார்க்க நிலையை வளர வேண்டும் என்று இந்த தைப்பூச நன்னாளிலே மிக உயர்ந்த நாள். பூச நாளை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம். அது தைப்பூசம் மிக சிறந்த நாள். தை என்பதே தமிழிலே மிக சிறந்த ஒரு மாதம். தை என்ற சொல் தமிழ்ச்சொல் அல்ல, சுரம் என்றால்தான் தமிழ். அதற்கு விளக்கம் தனியே பார்ப்போம். தெய்வதம் என்ற ஒரு சமஸ்கிருதத்தினுடைய சிறு குறுகிய பாகம் தான் இந்த தை என்கிற மாதம். தை என்றால் தமிழ் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், தமிழ் சொல் அல்ல. ஆனால் உயர்வான மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பூசக்கூடிய சிறப்பு நம்ம தனியை பார்த்து இருக்கிறோம். நாளை அதிகாலை 5:30 மணிக்கு சூரியன் கிழக்கு, மேற்கே சந்திரன், இடையே அக்னி தெரிய போகிறது தர்மசாலையிலே அக்கனா போன்று. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள். ஆண்டிற்கு ஒரு நாள் தான் இந்த நாள் வருகிறது. அது போன்ற ஒரு நாளிலே, இந்த நன்னாளிலே வளர்பெருமான் நெறியிலே நாம் எல்லோரும் வளர வேண்டும், வாழ வேண்டும். வளர்பெருமான் திருவடிகளை போற்றி வணங்கி வாழ்த்தி எல்லோருக்கும் தைப்பூச நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய இந்த சாதனாச்சார நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். செல்வநாயகமையா நீதான் இந்த வார்த்தை சொல்லுவார். அனைவருக்கும் பூச நன்னாளிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாதனா சாலை மூலமா ஒரு நாளும் ஒரு மாதமும் ஒரு ஒழுக்கத்தை பத்தி நம்ம ஐயா விளக்கமா சொல்லிட்டாங்க. ஐயா சொல்ற விளக்கம்னா ரொம்ப சிம்பிளானதுதான். நம்ம நார்மலா பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுவே நம்மளுடைய பழக்க வழக்கமா மாறிடும். காலையிலேருந்து நம்ம பல்லு வளர்க்குற மாதிரி இந்த பழக்க வழக்கங்கள் ஒண்ணு செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம பழக்க வழக்கமா மாறிடும். பழக்கமா மாறிட்டா அப்ப ஐயாவுக்குன்னா எல்லாமே ரெகுலரா பண்ணிட்டாங்க. அப்படின் போது நம்ம ஒரு பெரிய ஒரு இது முயற்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நம்ம ரெகுலரா பண்ணிட்டு தான் அந்த பழக்க வழக்கமா மாத்திட்டோம்னா அது ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது நல்ல பலனை அளிக்குது. அதுக்கு நம்ம ஐயாவோட வாழ்க்கையே நம்மளுக்கு சான்றிதழ். அவங்க அந்த கண் பயிற்சி எல்லாம் பண்றதால அவங்க இன்னும் கண்ணாடி போடாம இருக்காங்க. அதனால இந்த பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கும் அந்த ரிசல்ட் கிடைக்கும். நல்லா ஒரு ஒழுக்கமும் மீண்டும் பல ஒழுக்கத்தை பத்தி சொல்ல இருக்காங்க. எல்லா ஒழுக்கும் நம்ம கடைபிடிப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒரு பயிற்சியா இல்லாம பழக்க வழக்கமா மாத்திட்டோம்னா அது நம்மளுக்கு நல்ல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சொல்லிக்கொண்டு இந்த தைப்பூச திருநாள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லி முன்னிடுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. 6 மணிக்கு அகவல் பாராயணம் இருக்கு. தைப்பூசம் முன்னிட்டு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். நன்றிங்க. நன்றியா, வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி ஐயா. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் தைப்பூசம் 6 மணிக்கு அகவல் படிக்காது. நன்றி ஐயா. வந்தாங்க. நன்றிங்க. முடிச்சிடலாம்.